Hello students, welcome to Just Add Max. இன்னைக்கு நம்ம exercise 1.4 பார்க்கலாம். So இந்த வீடியோல exercise 1.4ல இருக்கிற first 4 sums நம்ம பார்க்கலாம். So இப்போ first sum என்னன்னா determine whether the graph given below represent functions. So அதாவது graph கொடுத்து அது வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. Determine whether the graph represent a function. Give reason. So reason ஓட கேட்டிருக்காங்க ஃபங்க்ஷனா இல்லையான்னு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கிராஃப் ஒரு கொடுத்துருக்கிற கிராஃப் வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அதே ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 செக் பண்ணுறதுக்கு நம்ம ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து ஃபங்க்ஷனா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப் என்னன்னா ஸோ ஆரிஜின் எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ். ஸோ இதில் கிராஃப் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சி மாதிரி இருக்கிறது தான் வந்து அந்த ஃபங்க்ஷனோட கர்வ். ஸோ நம்ம இப்போ இதில் ஒரு வெர்டிக்கல் லைன் போடணும். ஸோ நான் ப்ளூ கலரில் வரைகிறது தான் வந்து வெர்டிக்கல் லைன். ஸோ இந்த வெர்டிக்கல் லைன் பார்த்தீங்கன்னா அந்த கர்வில் 2 பாயிண்டில் மீட் பண்ணுது. ஸோ இங்கே ஒரு பாயிண்டில் டச் ஆகுது, இங்கே ஒரு பாயிண்டில் டச் ஆகுது. ஸோ அதை வந்து நான் PQன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து நமக்கு தெரியும் வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் வந்து அந்த லைன் ஒரு பாயிண்டில் மட்டும்தான் அந்த கர்வில் மீட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மீட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இங்கே வந்து P and Q 2 பாயிண்ட்ஸில் வந்து அந்த லைன் அண்ட் கர்வ் மீட் பண்ணுது. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இதுக்கு ரீசன் எப்படி எழுதணும்னா the vertical line meets the curve at 2 points P and Q. ஸோ 2 பாயிண்டில் மீட் பண்ணுறதால இந்த கர்வ் வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. which implies the curve does not represent a function. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் சம்மில் பார்த்த மாதிரியே தான் இதுக்கும் ரீசன் எழுதணும். ஸோ 2 பாயிண்டில் மீட் பண்ணுறதால இந்த கர்வ் வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன். ஸோ ஆரிஜின் எக்ஸ் எக்ஸ் டேஷ் ஒய் ஒய் டேஷ். ஸோ இங்கே கர்வ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ வெர்டிக்கல் லைன் போடணும். ஸோ இப்படி ஒரு லைன் போட்டோன்னா அந்த கர்வில் அந்த லைன் வந்து இந்த பாயிண்டில் மட்டும்தான் மீட் பண்ணுது. ஸோ இதை வந்து பீன் மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரீசன் எப்படி எழுதணும்னா கர்வ் அண்ட் லைன் வந்து ஒரு பாயிண்டில் தான் மீட் பண்ணுது, அதனால இந்த கர்வ் வந்து ஃபங்க்ஷன் தான். ஸோ த வெர்டிக்கல் லைன் meets the curve at only one point P, which implies the curve represents a function. ஸோ இப்படி தான் வந்து இந்த மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா ரீசன் எழுதணும். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் எக்ஸ் ஆரிஜின் ஒய் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ். ஸோ இங்கே வந்து எஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க கர்வ். ஸோ இது வந்து நமக்கு இந்த எஸ் மாதிரி இருக்கிறது நம்ம கொடுத்துருக்குற கர்வ். இப்போ வந்து நம்ம வெர்டிக்கல் லைன் வரையணும். ஸோ ஒரு லைன் வரைஞ்சிங்கன்னா இந்த லைன் அண்ட் அந்த கர்வ் வந்து 3 பாயிண்ட்ஸில் இங்கே மீட் பண்ணுது. ஸோ PQR. ஸோ மோர் தேன் 1 பாயிண்டில் மீட் பண்ணுச்சுன்னா அது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இங்கே வந்து 3 பாயிண்ட்ஸில் மீட் பண்ணுது, அதனால the vertical line meets the curve at, ஸோ இங்கே வந்து 3 பாயிண்ட்ஸ் போட்டுக்கோங்க. 3 பாயிண்ட்ஸ் P, Q and R. So therefore the curve does not represent a function. ஸோ இது வந்து 3 பாயிண்ட்ஸில் மீட் பண்ணுறதால இதுவும் வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ ஃபோர்த் சப்டிவிஷன்
origin x dash y y dash. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு லைன் இப்படி கொடுத்துருக்காங்க கர்வ். ஸோ இதுக்கு நம்ம வெர்டிக்கல் லைன் வரைஞ்சோன்னா ஒரு பாயிண்டில் தான் மீட் ஆகும். ஸோ இங்கே மட்டும்தான் மீட் ஆகுது. ஸோ அதே ரீசன் த வெர்டிக்கல் லைன் meets the curve at only one point P. Therefore, the curve represents a function. So, vertical line test வந்து நம்ம ஃபங்க்ஷனா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் வந்து நம்ம 1-to-1 ஃபங்க்ஷனா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சம் vertical line test. ஸோ இப்போது செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம 4 டைப்பாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ், ஏரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம் அண்ட் கிராஃப். ஸோ இந்த கொஷினில் வந்து 4 அவங்களே வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ லெட் எஃப் ஃப்ரம் A to B be a function defined by f of x is equal to x by 2 minus 1. ஸோ அவங்க வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. where a is equal to 2, 4, 6, 10, 12, b is equal to 0, 1, 2, 4, 5, 9. represent f by. ஸோ அந்த நான் 4 டைப் சொன்னேன் இல்லையா, அந்த 4 வச்சுமே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இதான் வந்து செகண்ட் சம். ஸோ கிவன் வந்து a and b 2 செட் கொடுத்துருக்காங்க அண்ட் f of x is equal to x by 2 minus 1 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டொமைனில் இருந்து நம்பர்ஸ் எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இமேஜஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு வந்து f கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ சொல்யூஷன் given f of x is equal to x by 2 minus 1. ஸோ இப்போ வந்து நம்ம 2, 4, 6, 10, 12 இந்த எல்லா நம்பர்ஸுமே வந்து எக்ஸுக்கு பதிலாக அதில் சப்ஸ்டியூட் பண்ணி இமேஜஸ் எல்லாமே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வென் x is equal to 2, f of 2 is equal to 2 by 2 minus 1. ஸோ 1 minus 1, 0. ஸோ இந்த 2, 2, 1 ஆகிடும். ஸோ 1 minus 1, 0. when x is equal to 4, f of 4 is equal to 4 by 2 minus 1. ஸோ இங்கே வந்து 2 இருக்கும். 2 minus 1, 1. when x is equal to 6, f of 6 is equal to 6 by 2 minus 1. ஸோ இங்கே 3, 3 minus 1, 2. when x is equal to 10, f of 10 is equal to 10 by 2 minus 1. ஸோ 5 minus 1, 4. அப்புறம் 12. when x is equal to 12, f of 12 is equal to 12 by 2 minus 1. ஸோ 2, 6 are 12. 6 minus 1, 5. ஸோ 2, 4, 6, 10, 12 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி இமேஜஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். ஸோ இது வந்து நம்ம எப்படி எழுதணும்னா f is equal to போட்டுக்கணும். போட்டு 2, 0 ஏன்னா 2ஓட இமேஜ் வந்து 0. ஸோ இதை ஒரு ஆர்டர்ட் பேராக எழுதணும். அதே மாதிரி 4, 1, 6, 2, 10, 4 இந்த மாதிரி என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கோ அது ரெண்டையும் நம்ம a and b ஆர்டர்ட் பேராக எழுத போகிறோம். ஸோ 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, லாஸ்ட்டாக 12, 5. ஸோ இது வந்து ஆர்டர்ட் பேர்ஸில் நம்ம எழுதியிருக்கோம். செகண்ட் சப்டிவிஷன் அ டேபிள். ஸோ டேபிள் வந்து ரொம்ப ஈஸி. எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2, 4, 6, 10, 12 போடணும். எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக அதுக்கு நேராக என்ன ஆன்சர் வந்திருக்கோ அது எல்லாமே எழுதணும். அதாவது இந்த ஆர்டர்ட் பேரை இப்போ இந்த 2, 0 இருக்குன்னா 2, 0, 4, 1, 6, 2, 10, 4,
12 5 இப்படி எழுதணும். இதுதான் வந்து டேபிள் ஃபார்ம். ஸோ 2 0 4 1 6 2 10 4 and 12 5. ஸோ இது டேபிள் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு ஆரோ டயக்ராம். ஸோ ஆரோ டயக்ராம்க்கு நம்ம ஃபஸ்ட்டு ஏ அண்ட் பி செட் எழுதிக்கணும். ஏ பி. ஸோ ஏல வந்து 2 4 6 10 12 இருக்குது. ஸோ 2 4 6 10 12. பியில் 0 1 2 4 5 9. 0 1 2 4 5 9. ஸோ இப்போ வந்து நம்ம மேப் பண்ணோம். 2 to 0, 4 to 1, 6 to 2, 10 to 4, 12 to 5. இங்கே வந்து F போட்டுக்கணும். ஸோ இதான் வந்து ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராமுக்கு மட்டும் நம்ம எந்த எலமெண்ட்லாம் மேப் ஆகியிருக்கோ அது மட்டும் எழுதக்கூடாது. அவங்க கொடுத்துருக்கிற செட்டில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நம்ம அதில் எழுதணும். ஸோ இது வந்து ஆரோ டயக்ராம். நெக்ஸ்ட்டு கிராஃப். graph. So x-axis, x dash, y dash, origin, y. ஸோ இப்போ வந்து எக்ஸில் வந்து ஏல இருக்கிற நம்பர்ஸ்லாம். ஸோ நமக்கு வந்து 12 வரைக்கும் வேணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்புறம் பியில் இருக்கிறது எல்லாமே y axis. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ நீங்கள் மார்க் பண்ணும்போது ஸ்கேல் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லைன் போடும்போது கரெக்டாக வரும். ஸோ 2, 0 இந்த ஆர்டர் பேர் பார்த்து அப்படியே மார்க் பண்ண வேண்டியதான். ஸோ 2, 0னா x2 y0. ஸோ வந்து எக்ஸ் ஆக்சிஸில் தான் வந்து y0வாக இருக்கும். ஸோ 2, 0னா எக்ஸ் ஆக்சிஸில் தான் அந்த பாயிண்ட் இருக்கும். ஸோ 2, 0 இங்கே இருக்குது. 2, 0. அதுக்கப்புறம் 4, 1. ஸோ 4 1 4, 1. 6, 2. ஸோ 6 2 6, 2. அப்புறம் 10, 4. ஸோ 10 4 12, 5. ஸோ 12 5. ஸோ இப்போ வந்து இதை ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு அது என்ன பாயிண்ட்டுங்கிறத எழுதிக்கணும். 4, 1 6, 2 10, 4 12, 5. ஸோ இதான் வந்து கிராஃபிக்கல் ஃபார்ம். ஸோ நம்ம ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பை ஆர்டர்ட் பேர்ஸ், டேபிள், ஆரோ டயக்ராம் அண்ட் கிராஃப். ஸோ இதான் செகண்ட் சம். இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். அதுவும் வந்து ரெப்ரசன்டேஷன் தான். ஸோ இதில் வந்து அவங்களே வந்து ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட் சம்மில் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம். ஸோ இங்கே வந்து அவங்களே ஃபங்க்ஷன் கொடுத்து ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம் அண்ட் கிராஃப் வச்சு ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் சம். Represent the function f is equal to 1, 2, 2, 2, 3, 2, 4, 3, 5, 4. Through first arrow diagram, second table, third graph. So solution given வந்து f எழுதிக்கோங்க. ஸோ f is equal to அது எல்லாமே எழுதிக்கோங்க. எழுதிட்டு நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ஏ அண்ட் பி செட்டில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஏனா ஏல இருக்கிறது எல்லாமே வந்து
ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட். ஸோ இந்த ஆர்டர் பேஸில் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டில் இருக்கிறது எல்லாமே ஏல இருக்கும். ஸோ A is equal to 1 2 3 4 5. ஸோ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டில் இருக்கிறது எல்லாமே, ஏன்னா இங்கே வந்து பர்டிகுலராக அவங்க ஏபி செட் கொடுக்கல. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம A and B கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ A வந்து 1 2 3 4 5, B வந்து 2 3 4, ஏன்னா 2 வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ஒன்ஸ் எழுதுனா போதும். 2 3 4. ஸோ Bயில் வந்து 2 3 4 இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஆரோ டயக்ராம் போட்டுடலாம். ஸோ ஆரோ டயக்ராமுக்கு A B. ஸோ ஏல 1 2 3 4 5, பியில் 2 3 4. ஸோ இப்போ வந்து நம்ம மேப் பண்ணோம். ஸோ F is equal to 1, 2. ஸோ 1 2 2 2, 2 2 2 2 3, 2 3 2 2 4, 3 அப்புறம் 5, 4. இது வந்து F. ஸோ F கொடுத்துருக்காங்க. நம்ம அதில் வந்து A and B கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆரோ டயக்ராம் போட்டிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு டேபிள் ஃபார்ம். ஸோ டேபிளும் அதே மாதிரி தான். X F of X, ஸோ டேபிள் X போட்டுக்கோங்க, F of X. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 2 3 4 5, F of Xக்கு 2 3 4. ஸோ 1 to 2 2 to 2 3 to 2, 3 நம்பருக்கு 2 தான் இமேஜாக இருக்குது. ஸோ இந்த 1 2 3 3 கீழேயுமே வந்து 2 தான் வரும். ஸோ 2 2 2 3 4. ஸோ அது வந்து டேபிள் ஃபார்ம். இதுலேருந்தே எழுதிடலாம். 1 2 2, 2 3, 2 4, 3 and 5, 4. ஸோ தேர்டு கிராஃப். ஸோ கிராஃப்க்கு வந்து எக்ஸு எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் ஆரிஜின் ஒய் 1 2 3 4 5 1 2 3 4 5. ஸோ இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். 1, 2. ஸோ 1 ஒய்க்கு நேராக 2. ஸோ 1, 2 2, 2 2, 2 அப்புறம் 3, 2. ஸோ 3xல ஒயில் 2. ஸோ 3, 2 4, 3. ஸோ 4, 3க்கு நேராக 4, 3 அப்புறம் 5, 4. ஸோ 5 இங்கே இருக்குது, 4. ஸோ இதை ஜாயின் பண்ணிடுங்க. அப்புறம் பாயிண்ட். ஸோ 1, 2 2, 2 3, 2 4, 3 5, 4. ஸோ இதான் வந்து தேர்ட் சம், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸிங் ஆரோ டயக்ராம், டேபிள் அண்ட் கிராஃப். ஸோ ஜென்ரலாக வந்து உங்களுக்கு வந்து A and B செட் கொடுத்து ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா ரெப்ரசன்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லை டேரெக்டாக இதை மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன்லேருந்து ஃபர்ஸ்ட்டு A and B செட் கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ A and B கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இது எல்லாமே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் வச்சு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் 1 to 1, many to 1, on to, into, bijective. ஸோ இதில் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வந்து எது ரிலேட்டடாக இருக்கும்னா 1 to 1 அண்ட் on to ரிலேட்டடாக இருக்கும். ஏன்னா many to 1 வந்து 1 to 1க்கு ஆப்போசிட்டாக இருக்கும், into ஃபங்க்ஷன் வந்து on toக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்ம 1 to 1 அண்ட் on to செக் பண்ணாலே எல்லா டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஷோ தட் த ஃபங்க்ஷன் f from n to n defined by f of x is equal to 2x minus 1 is 1 to 1 but not on to. ஸோ இங்கே வந்து f வந்து நம்ம 1 to 1 செக் பண்ணோம், பட் நாட் on to. ஸோ 1 to 1
நாட் ஆன் டூ நம்ம ரெண்டுமே வந்து ப்ரூவ் பண்ணோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து நமக்கு ஏ அண்ட் பி செட் ஃபைனைட் செட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து n to n நேச்சுரல் நம்பர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா f of x is equal to 2x minus 1 கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 2 3 4 5 ரேண்டமாக நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து அதுக்கு இமேஜஸ் எப்படி வருதுன்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு given f of x is equal to 2x minus 1 இதில் நேச்சுரல் நம்பர்ஸுங்கிறதால அந்த செட்டில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 2 3 4 5 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ when x is equal to 1 இங்கே டொமைனும் n தான், கோடொமைனும் n தான். ஸோ ரெண்டு செட்டுமே வந்து சேம் செட் 1 2 3 4 5 எக்ஸெட்ரான் தான் இருக்கும். ஸோ when x is equal to 1 f of 1 is equal to 2 into 1 minus 1 2 minus 1 1. When x is equal to 2 f of 2 is equal to 2 into 2 minus 1 4 minus 1 3. When x is equal to 3 f of 3 is equal to 2 into 3 minus 1 6 minus 1 5. When x is equal to 4 f of 4 is equal to 2 into 4 minus 1 8 minus 1 7. ஸோ ஒரு 5 வரை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க, அப்போ தான் நமக்கு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். when x is equal to 5 f of 5 is equal to 2 into 5 minus 1 10 minus 1 9. இங்கே வந்து எக்ஸட்ரா போட்டுக்கணும், ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து ஃபைனைட் செட் கிடையாது, இன்ஃபினிட்டி வரை போயிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம எக்ஸட்ரா போட்டுக்கணும். இப்போது நம்ம 1 to 1 எப்படி செக் பண்ணோன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1 to 1 வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இன் தி டொமைன் ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். அதாவது ரெண்டு எலமெண்ட்டுக்கு சேம் இமேஜ் இருக்கக்கூடாது. அது அப்படின்னா வந்து 1 to 1 அர்த்தம். ஆன் டூனா வந்து ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு கோடொமைனாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆன் டூன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி ஈஸியாக செக் பண்ணலான்னா, இதுக்கு வந்து ஆரோ டயக்ராம் போட்டிங்கன்னா செக் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆரோ டயக்ராம் போடலாம். ஸோ ஆரோ டயக்ராம், ஸோ இதுவும் n இதுவும் n தான், 1 2 3 4 5 எக்ஸெட்ரா. இங்கே வந்து 1 2 3 4 5 6 7 எக்ஸெட்ரா நிறைய நம்பர்ஸ் அதில் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் x is equal to 1 எடுத்திருக்கேன், எனக்கு இமேஜ் வந்து 1 வந்திருக்கு. ஸோ 1 to 1 மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் x is equal to 2 எடுத்திருக்கேன், எனக்கு இமேஜ் வந்து 3 வந்திருக்கு. ஸோ 2 to 3. இதே மாதிரி x is equal to 3க்கு இமேஜ் வந்து 5 வந்திருக்கு. ஸோ 3 to 5 4 to 7. அதே மாதிரி போயிட்டே இருக்கும். 5க்கு 9 10க்கு 11 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சாரி 6க்கு வந்து 11 வரும். ஸோ அந்த மாதிரி எக்ஸெட்ரா போட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன செக் பண்ணோன்னா, இது வந்து எஃப். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்குது. ஸோ எந்த ரெண்டு எலமெண்ட்டுக்குமே வந்து சேம் இமேஜ் இல்லை. ஸோ அதனால் இது வந்து கண்டிப்பாக 1 to 1 தான். ஸோ ரீசன் எப்படி எழுதணும்னா, டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இன் தி டொமைன், டிஃப்ரெண்ட் elements in the domain have different images in the codomain. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ எஃப் இஸ் 1 to 1. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். 1 to 1 கேட்டிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இன் தி டொமைன் ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இன் தி கோடொமைன். ஸோ எஃப் இஸ் 1 to 1 சொல்லிட்டோம். இப்போது ஆன் டூ செக் பண்ணோம். ஆன் டூ நமக்கு தெரியும், ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன்னா ஆன் டூ ஃபங்க்ஷன். ஆனால் இங்கே ரேஞ்ச் ஆஃப் எஃப் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 3 5 7 9 போயிட்டே இருக்குது. இதில் வந்து 2 4 6 8 எலமெண்ட்ஸ்லாம் வந்து இல்லை. நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து ஜென்ரலாக 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து கோடொமைன். இங்கே ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1 3 5 7 9 இருக்குது. ஆனால் கோடொமைன் வந்து 1 2 3 4 5 6 7 8 அப்படி போயிட்டே இருக்குது. ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப்பில் வந்து 2 4 6 8 நம்பர்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகுது. ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து contained in codomain of f.
ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து கோடொமைனில் கண்டெய்ன்டாக இருக்குது. ஸோ அதனால் இது வந்து கண்டிப்பாக ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. விச் இம்ப்ளைஸ் எஃப் இஸ் நாட் ஆன் டு. ஸோ இதான் வந்து இந்த சம். ஸோ 1 to 1 பட் ஆன் டு பட் நாட் ஆன் டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 to 1க்கு நம்ம டயக்ராம்லேருந்தே தெரியுது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் வேறு வேறு இமேஜ் தான் இருக்குது. ஸோ 2 எலமெண்ட்டுக்கு சேம் இமேஜஸ் இல்லை. ஸோ கண்டிப்பாக இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன் தான். நெக்ஸ்ட்டு ஆன் டு பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ ரேஞ்ச் ஆஃப் எஃப்பும் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி போச்சுன்னா நம்ம ஆன் டுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து 1 3 5 7 இருக்குது, 2 4 6 8 நம்பர்ஸ்லாம் வந்து இல்லை. ஸோ ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கோடொமைனாக இருக்குது. ஸோ அப்படி ப்ராப்பர் சப்செட்டாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ எஃப் இஸ் நாட் ஆன் டு. ஸோ இதான் வந்து 4th சம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை கூகுள் ஃபார்ம்ஸில் கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ இதோட வந்து ஃபர்ஸ்ட்டு 4 சம்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.